வெல்கம் டு க்ரோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா ஸ்மோக்கி சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி இட்லி சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துருக்கேன். இதை குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தலை கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நான் தட்டி எடுத்துருக்கேன். அதை இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து வச்சது தான் நான் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது கூட தயிர் 50 ml நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லெண்ணெய் நான் இதுக்கு நான் சேர்க்க போகிறேன். இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 50 ml நான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு. இந்த மசாலாவை நல்லா நம்ம கையில் பெரட்டலாம். அப்போ தான் ஈவனாக மசாலாலாம் அந்த சிக்கன் உள்ளுக்குள்ளே போகும். இப்போ இது கூட நான் லெக் பீஸ் நான் சேர்த்து 6 லெக் பீஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கையிலேயே பெரட்டி கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பெரட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலா சிக்கன் உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும். இதுக்கு இந்த சிக்கனுக்கு ஸ்மோக்கி ஃப்ளவருக்கு ஒரு கறி துண்டை ஃபயர் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சு நெய் ஊற்றி இப்போ குக்கர் மூடி போட்டு நான் மூட போகிறேன். இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த புகையெல்லாம் நல்லா அந்த சிக்கன் உள்ளுக்குள்ளே இறங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா இறங்கிருச்சு. இதில் நான் தண்ணியே ஊற்றல. ஒரு கிளறி கொடுத்துட்டு நான் அப்படியே குக்கரில் அடுப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். கீழே மசாலாவும் நிறையா இருக்கும். இந்த தண்ணியை நம்ம சுண்ட விட போகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் ஊற்றி சுண்ட விட போகிறேன். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரியாக நம்ம சிக்கன் கிரேவியெல்லாம் பண்ணுவோம். இது மாதிரியும் செஞ்சு பாருங்கள். வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெய் வர அளவுக்கு நம்ம சுண்ட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கி எண்ணெயும் சேர்ந்து எல்லாம் மசாலா எண்ணெய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சாதத்துக்கு பண்ணியிருக்கேன். இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்து கிளறி கொடுக்குறேன். இப்போ ஸ்மோக்கி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்துக்கு பரிமாறலாம் வாங்க. சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.